மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் பெரியவர். நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை தேவன் செய்து நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர், 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 நல்லவர். ஆமேன். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். நன்றி ஆண்டவரே. முதல் பாடலாக புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்லப்படுகிற அருமையான பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி அப்பா, எங்களை மறக்காமல் இதுவரையும் நடத்தினீங்களப்பா. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதுக்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி. ஆமென். தேங்க்யூ அப்பா. முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். விதைத்ததெல்லாம் கெம்பீரத்தோடு அறுக்கச் செய்தீர்.
கிம்பீரத்தோடு அறுக்கச் செய்தே. ஈந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டே. ஈந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். Thank you அப்பா. Thank you Jesus. Amen. கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். Thank you அப்பா. Thank you அப்பா. ஆமென். சந்தோஷ வெள்ளத்தில் மிதக்கின்றேன், ஆடலையும் பாடலையும் எனக்கு தந்தீரே. ஆனந்த மழையில் நனைகின்றேன், கவலையெல்லாம் மறந்துவிட்டேன் உந்தன் பாதத்தில். ஒரு அருமையான பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். சந்தோஷ வெள்ளத்தில் மிதக்கின்றேன், ஆடலையும் பாடலையும் எனக்கு தந்தீரே. ஆனந்த மழையில் நனைகின்றேன், கவலையெல்லாம் மறந்துவிட்டேன் உந்தன் பாதத்தில். சந்தோஷ வெள்ளத்தில் மிதக்கின்றேன், ஆடலையும் பாடலையும் எனக்கு தந்தீரே. ஆனந்த மழையில் நனைகின்றேன், கவலையெல்லாம் மறந்துவிட்டேன் உந்தன் பாதத்தில். தாவீதைப் போல மகிழ்ந்திருப்பேன், சங்கீத கீர்த்தனம் பாடி ஆடுவேன். தாவீதைப் போல மகிழ்ந்திருப்பேன், சங்கீத கீர்த்தனம் பாடி ஆடுவேன். வெட்கங்கள் நீக்கி துதித்திடுவேன், கெம்பீர சத்தமாய் ஆராதிப்பேன். வெட்கங்கள் நீக்கி துதித்திடுவேன், கெம்பீர சத்தமாய் ஆராதிப்பே. ஆராதனை ஆராதனை இயேசுவின் பாதத்தில் ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவின் பாதத்தில் அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை இயேசுவின் பாதத்தில் ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவின் பாதத்தில் அல்லேலூயா. Thank you, Papa. Thank you, Jesus. ஆராதனை அழகில் இணை மறப்பேன், மகிழ்ச்சி
ஊற்றுது, அக்கினி அபிஷேகம் அனல் மூட்டுது, ஆவியின் வரங்கள் என்னை நிரப்புது, அக்கினி அபிஷேகம் அனல் மூட்டுது, ஆவியின் வரங்கள் என்னை நிரப்புது. அபிஷேகமே அபிஷேகமே இயேசுவின் பாதத்தில் அபிஷேகமே, ஆவியில் நான் நிரம்பிடுவேன், இயேசுவின் பாதத்தில் நிரம்பிடுவேன். அபிஷேகமே அபிஷேகமே இயேசுவின் பாதத்தில் அபிஷேகமே, ஆவியில் நான் நிரம்பிடுவேன், இயேசுவின் பாதத்தில் நிரம்பிடுவேன். வெட்கத்தில் இனிமேல் நடப்பதில்லை, வியாதியில் இனிமேல் வாழ்வதில்லை, வெட்கத்தில் இனிமேல் நடப்பதில்லை, துக்கமில்ல இயேசுவின் பாதத்தில் நிம்மதிதானே, கண்ணீரில்ல கவலையில்ல இயேசுவின் பாதத்தில் ஆறுதல் தானே, துக்கமில்ல துயரமில்ல இயேசுவின் பாதத்தில் நிம்மதிதானே, கண்ணீரில்ல கவலையில்ல இயேசுவின் பாதத்தில் ஆறுதல் தானே. சந்தோஷ வெள்ளத்தில் மிதக்கின்றே, ஆடலையும் பாடலையும் எனக்கு தந்தீரே, ஆனந்த மழையில் நனைகின்றே, கவலையெல்லாம் மறந்துவிட்டேன் உந்தன் பாதத்தில். சந்தோஷ வெள்ளத்தில் மிதக்கின்றே, ஆடலையும் பாடலையும் எனக்கு தந்தீரே, ஆனந்த மழையில் நனைகின்றே, கவலையெல்லாம் மறந்துவிட்டேன் உந்தன் பாதத்தில். அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவின் பாதத்தில் அல்லேலூயா, ஆனந்தமே ஆனந்தமே இயேசுவின் பாதத்தில் ஆனந்தமே. அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவின் பாதத்தில் அல்லேலூயா, ஆனந்தமே ஆனந்தமே இயேசுவின் பாதத்தில் ஆனந்தமே. அல்லேலூயா 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 இயேசுவின் பாதத்தில் அல்லேலூயா, இயேசுவின் பாதத்தில் அல்லேலூயா. நான் பாடுவேன், நான் துதிப்பேன், நான் ஆராதிப்பேன் இயேசுவை, நான் பாடுவேன், நான் துதிப்பேன், நான் ஆராதிப்பேன் இயேசுவை, நான் ஆடுவேன், நான் துதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை, நான் பாடுவேன், துதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை, ஆராதிப்பேன் இயேசுவை. ஓ ஷபர தர தர கரா, ஓ ஷனர தல கர தரா, ரீமி ரீ கரோ ரியாந்தல போஷ்யாந்தரா. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தாவீதை போல ஆமென் வெட்கங்கள் நீக்கி ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும் போது உண்மையாகவே ஒரு பெரிய அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் நம்ம வாழ்க்கையை நிரப்பும்.
நிச்சயமாகவே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அடுத்ததாக அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா என்கிற ஒரு அருமையான பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா.
விலகலோ இமை பொழுதும் விலகலப்பா. வருடங்களை உமது கடைசியாக ஒரே ஒரு பாடல். ஏசப்பா உங்க செல்ல பிள்ளை வந்திருக்கேன், உம்மை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்கிற ஒரு அருமையான அடிமைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பாடல். இந்த பாடலை பாடி நம்ம இந்த ஆராதனையை ஆமேன் முடித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகலாம். ஆமேன். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஓ ஷாபரா தரா கரா பரியாந்தரியா கராபா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ சார். வந்தேனப்பா, உம்மை நான் ஆராதிக்க வந்தேனப்பா. இயேசுப்பா உங்க செல்ல பிள்ளை வந்தேனப்பா, உம்மை நான் ஆராதிக்க வந்தேன்.
உங்க மார்பில் சாய்ந்து உம்மை நான் ஆராதிப்பேன். கொஞ்ச நேரம் ஓஷானா ராத்துரே ஓரி அத்தல போரி அக்கரே உங்க மார்பில் சாய்ந்து உம்மை நான் ஆராதிப்பேன். ஊரபலந்துரியாக்குற ஷீதிரிலோ ஓரி அத்தலகர துனியந்தரா தரலா ஊரி மிகுராக்க முஷியாத்தரியாக்கரே ஓரி பதகதக்கரா ஓ நீக்கரபோஷியா உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். பின் திரும்பேனே உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். பின் திரும்பினே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார். உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார். இன்ன துன்பமே வந்தாரோ பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டார். இன்னல் துன்பமே வந்தாரோ பின் திரும்பேனே. தள்ளாட விடவில்லப்பா தாங்கியே நடத்து நீங்கப்பா. இதுவரை எங்களை தள்ளாட விடவில்லப்பா தாங்கியே நடத்து நீங்கப்பா. நன்றி அப்பா நல்லவாறு இன்றும் என்றும் வல்லவரே. ஓ நன்றி அப்பா நல்லவாறு இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே. தள்ளாட விடவில்லப்பா தாங்கிய சுமந்தீங்கப்பா. இதுவரை இந்த ஊழியத்தை அறிவலக்கரா அப்பா. ஊஷானர துனியாந்தரா தள்ளாட விடவில்லப்பா தாங்கியே நடத்து நீங்கப்பா. இதுவரை எங்களை தள்ளாட விட
அப்பா, தாங்கி நடத்து நீங்கப்பா. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் இன்றும் வல்லவரே. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் இன்றும் வல்லவரே. இன்றும் இன்றும் வல்லவரே. இன்றும் இன்றும் வல்லவரே. இன்றும் இன்றும் நல்லவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதை நான் பேச வேண்டும் என்று கற்று தாருமையா. இவ்வழி நடக்க வேண்டும் என்று பாதை காட்டுமையா. ஒளியான தெய்வமே, வழிகாட்டும் தெய்வமே. ஓஷனரதலரா ரீகமோரி அந்தரலே, இந்த ஊழியத்தை நடத்தி செல்வீங்கப்பா. ஒளியான தெய்வமே, வழிகாட்டும் தெய்வமே. உலகம் வீரத்து பேசட்டுமே, உம்மில் மகிழ்ந்திருப்பே. காரணமின்றி பகை கட்டுமே, கர்த்தரை துதித்திடுவே. சிலுவை சுமந்தவரே, சிந்தையில் நிறுத்துகிறேன் ராஜா. சிலுவை சுமந்தவரே, சிந்தையில் நிறுத்துகிறேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஷபரதரகரா, ஓ ஷனரதரதியந்தரா. இதுவரைக்கும் நீங்க நடத்துனீங்களப்பா, இதுவரைக்கும் சுமந்தீங்களப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு விலகவே இல்லையே. நன்றி அப்பா. ஓ ரீபாதோனா ஷியாக்கரி பலந்தரகரா. உங்க கிருபை இந்த ஜெபத்தை மூடி இருக்கிறத பார்க்கிறோம்பா. ரீக்கே மேதூர் அந்துனி ஆந்தரியா கராபா. நன்றி அப்பா, நாங்க நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ ரிபலா ஷியாக்கரே, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா
அமேன். இந்த ஊழியத்தை தேவ மகிமை மூடுகிறதை பார்க்கிறேன். இந்த ஊழியத்தை கர்த்தருடைய அக்கினி மூடுகிறதை பார்க்கிறேன். இந்த ஜெபத்திற்கு வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தருடைய அக்கினி மூடுகிறதை பார்க்கிறேன். இதுவரைக்கும் கண்டிராது ஒரு அபிஷேகம், ஒரு அக்கினி உங்களை நிரப்புகிறதை பார்க்கிறேன். ரீபா தூனா கரா தீரா கமரா பலா கரா. ஓ மகிமைப்படுவதாக. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு ஆமேன், என் கண்ணீர் உம்மது கணக்கில் என்கிற தலைப்பிலே ஒரு 10 நிமிஷத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர், அவர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அருமையான தாயார் அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் பெரியவர். ஆமேன். அவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்தில் படிக்கிறோம், சங்கீதம் 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் படிக்கிறோம். சங்கீதம் 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீர், என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் வையும், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. பாருங்க, நான் இப்படி சொல்றேன், என் கண்ணீர் சிலருக்கு பாரம். ஒருவேளை நம்ம வடிக்கிற கண்ணீர், நம்ம தேவ சமூகத்துல அல்லது வெளியே நம்ம சிந்துகிற கண்ணீர் சிலருக்கு பாரமா தெரியலாம், எதிரிகளுக்கு ஏளனமா தெரியலாம். ஆனா ஏசப்பாவுக்கோ அது சேமிப்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என் கண்ணீர் சிலருக்கு பாரம், என் கண்ணீர் எதிரிகளுக்கு ஏளனம், என் கண்ணீர் என் தேவனுக்கோ ஆமேன் சேமிப்பு. அவர் கணக்குல ஆமேன் ஆண்டவர் ஒரு விஷயத்தை சேமிச்சு வைக்கிறாருன்னா என்ன தெரியுங்களா? அது நம்முடைய கண்ணீர். ஒருவேளை தேவ பிள்ளையே, பலவிதமான ஒரு பாரத்தின் மத்தியில, பலவிதமான கஷ்டத்தின் மத்தியில, ஒருவேளை ஒரு கண்ணீரின் பாதையில கூட நீங்க ஆமேன் இந்த மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாகவே நான் உன்னை உயர்த்துவேன், நிச்சயமாகவே நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். பாருங்க, இந்த சங்கீதம் புத்தகம் ரொம்ப ஒரு அழகான புத்தகம். ஆமேன். ஒரு பக்தன் இப்படி சொல்றாரு, எப்பெல்லாம் எனக்கு கஷ்டம் வருதோ, எப்பெல்லாம் எனக்கு பாடுகள் வருதோ, எப்பெல்லாம் எனக்கு மனசு சரியில்லையோ, அப்ப நான் தேடுகிற ஒரு தோட்டம் சங்கீதம் என்று சொல்லுகிறார். ஆமேன். அங்க போய் நான் நிறைய விஷயங்களை கத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தன் எழுதுகிறார். தேவ பிள்ளையே, இந்த சங்கீதத்தை 5 பகுதிகளாக பிரிக்கலாம். 1ஆம் சங்கீதத்திலிருந்து 41ஆம் சங்கீதம் வரைக்கும் ஒரு பகுதி, 42லிருந்து 72 வரைக்கும் ஒரு பகுதி, 73லிருந்து 89ஆம் சங்கீதம் வரைக்கும் ஒரு பகுதி. சங்கீதத்தை அதிகாரம் என்று சொல்லக்கூடாது, சங்கீதம் என்றே நாம் சொல்ல வேண்டும். அடுத்து 4வது பகுதி 90ஆம் சங்கீதத்திலிருந்து 106ஆம் சங்கீதம் வரைக்கும் ஒரு பகுதி, 107லிருந்து 150 வரைக்கும் ஒரு பகுதி. சோ 5 பாகங்களாக இந்த சங்கீதத்தை பிரித்திருக்கிறார்கள். அப்போ நீங்க 1லிருந்து 41ஆம் சங்கீதத்துல முடிவுல பாத்தீங்கன்னா ஆமேன் அல்லது அல்லேலூயா என்று முடிவதை நீங்க பார்க்கலாம். ஆமேன். 1லிருந்து 41 வரைக்கும் அந்த முடிவு சங்கீதத்துல முடியும் போது ஆமேன் இருக்கும், இல்லைன்னா அல்லேலூயா என்று முடிகிறதை நாம் உணர்ந்து கொள்ள
முடியும். கர்த்தர் நல்லவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பல பேருடைய வாழ்க்கையில கண்ணீர் அப்படிங்கிறது, ஆமேன், பாருங்க, பிரச்சனைகளுக்கு வரும்போது, போராட்டங்கள் வரும்போது பக்தன் சொல்றாரு, யோபு 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல படிக்கும்போது, யோபு 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல படிக்கிறோம், என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. ஆமேன். நான் பரியாசம் பண்ற கூட்டத்துல நான் இருக்கேன். ஒருவேளை பலவிதமான அவமானங்கள் மத்தியில நீங்க போலாம். ஆமீன். பல துக்கங்களை நீங்க சந்திச்சிருக்கலாம். ஆமீன். அந்த யோபு தன்னுடைய வாழ்க்கையில சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணினார்கள். ஆமீன். அப்படி அவங்க பரியாசம் பண்ணும்போது, அவர்கள் என்னை துன்புறுத்தும் போது, அவர்கள் என்னை கஷ்டப்படுத்தும் போது, நான் அவங்களுக்கு எதிர்த்து பேசல, அவர்களுக்கு விரோதமா நான் எழும்பல, மாறாக என்ன செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது, என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. ஒருவேளை தேவ பிள்ளையே, பலவிதமான பாடுகள் மத்தியில கூட நீங்க போயிட்டு இருக்கலாம். ஆமீன். பலவிதமான கஷ்டங்கள் மத்தியில நீங்க போயிட்டு இருக்கலாம். மற்றவர்கள் உங்களை பரியாசம் பண்ணலாம், மற்றவங்க உங்களை நிந்திக்கலாம், மற்றவங்க உங்களை கஷ்டப்படுத்தலாம். அந்த சமயத்துல எல்லாம் அவங்கள சலிச்சுக்காதீங்க, அவங்கள கஷ்டமா நினைக்காதீங்க. நீங்க பார்க்க வேண்டிய நபர் தேவன், நீங்க பார்க்க வேண்டிய நபர் இயேசு. ஹல்லேலூயா. எந்த அளவிற்கு தேவ சமூகத்துல உங்க கண்ணீரை வடிக்கிறீங்களோ, அது மனுஷனுக்கு பாரமா தெரியலாம், எதிரிக்கு ஏளனமா தெரியலாம், ஆனா தேவனுடைய கணக்குல அது ஒரு சேமிப்பாக மாறுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி யோபு ஜெபித்ததுனால அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த மாற்றங்களை பார்க்கும்போது பாருங்க, அவர் சொல்வாரு, ஆமேன், அப்படி ஆண்டவரை நோக்கி கண்ணீர் வடிச்சதுனால அவருடைய விசுவாச வார்த்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல படிக்கிறோம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, யோபு சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை, என்னை பத்தி நிறைய பேர் பரியாசம் பண்ணலாம், என்னை அவமானப்படுத்தலாம், என்னை கஷ்டப்படுத்தலாம், என்னை துக்கத்திற்கு கூட என்னை நடத்தி செல்லலாம், ஆனா ஒண்ணு தெரியும், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இதை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை கண்ணீரின் பாதையில சென்று கொண்டு இருக்கிறீங்களா? என்ன செய்வோன்னு தெரியலையா? அடுத்து என்னுடைய வாழ்க்கை எப்படி போகணும் அப்படின்னு தெரியாம கலங்கி கொண்டிருக்கீங்களா? உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து உங்க பெட்ல நீங்க அழுகிற, நீங்க விடுகிற கண்ணீர் உங்க தலையணையெல்லாம் ஈரமாயிருச்சா? ஆமேன். உங்க சூழல் யாருக்குமே புரிஞ்சுக்க முடியலையா? கவலைப்படாதீங்க. ஆமேன். கர்த்தர் சொல்றாரு, ஆமேன், உனக்கு குறித்திருக்கிறதை நான் நிறைவேற்றுவேன். என்ன காரியத்தை அப்பா உங்களுக்காக குறித்திருக்கிறாரோ, என்ன ஆசீர்வாதங்களை உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறாரோ, அதை நிறைவேற்ற நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது காரியம், யோபு பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, வேதத்துல நம்ம படிக்கும்போது யோபு 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல படிக்கிறோம், என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து. ஹல்லேலூயா. ஆமேன். தேவ பிள்ளையே, அவர் சொல்றாரு, என் போராட்டங்களை, என் கஷ்டங்களை, நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். ஹல்லேலூயா. ஆமேன். தேவ பிள்ளையே, காரியத்தை ரூபிக்கும் வார்த்தை அப்படின்னா என்ன தெரியுங்களா? காரியத்தை நிறைவேற்றுகிற வார்த்தை ஜெபத்துல இருக்கிறது. எந்தெந்த தேவ பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, ஹல்லேலூயா, உங்க வாழ்க்கையில வடிக்கிற கண்ணீருக்கெல்லாம் ஆமீன், காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகள் என்பது என் வாயில ஜெபம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் அந்த காரியங்களை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையை எலியா ஒரு மிகப்பெரிய ஜெப வீரன். ஹல்லேலூயா. அவரை குறித்து நீங்க படிக்கும்போது திஸ்பியன் ஆகிய எலியா என்று படிப்போம். அந்த திஸ்பியன் அந்த ஊரை குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி நாசரேத்திலிருந்து நன்மை வருமோ அப்படின்னு சொல்ற மாதிரி திஸ்பியிலிருந்து என்ன வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல தான் மின்னலை போல எழும்பினார் எலியா. ஹல்லேலூயா. ஒரு ஜெப வீரனாய் கர்த்தர் அவரை மாற்றினார். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அந்த எலியாவுக்குள்ள இருந்த அபிஷேகம் தான் எலிசாவுக்குள்ள. ஆமேன். அந்த மாதிரி ஜெப வீரர்களாய் கர்த்தர் அவர்களை எழும்பி பிரகாச
பிரகாசிக்க செய்தார். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கூட பல விதத்துல கண்ணீர் பாதையில போயிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்க உங்க கண்ணீர் மனிதனிடத்தில் அல்ல, ஆமீன், உங்க கண்ணீர் மற்றவர்களிடத்தில் அல்ல, தேவனை நோக்கி உங்க கண் சொரியும் பொழுது, ஹல்லேலூயா, பாருங்க, சொரியுது அப்படின்னா மழை தான் சொரியுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது அப்படின்னா எவ்வளவு கண்ணீரை யோபு வடிச்சார் நம்மனால யோசிக்கவே முடியல. தேவ பிள்ளையே, அந்த மாதிரி உங்க கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை நீங்கள் உருவ நடக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். தேவ பிள்ளையே, உங்க கண்ணீர் நீரூற்றுகளாக மாறும், உங்க கண்ணீர் ஆனந்த களிப்பாக மாறும். ஆமேன். எந்தெந்த விதத்துல ஆமேன் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஆமேன், எந்தெந்த காரியத்துக்காக நீங்க வேதனைப்பட்டு கலங்குறீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லுகிற ஒரு காரியம், தேவ சமூகத்தை தேர்ந்தெடுங்கள். தேவ பிள்ளையே, உங்க பிரச்சனைக்கு அங்கதாங்க தீர்வு இருக்கு, உங்க போராட்டத்துக்கு அங்கதான் தீர்வு இருக்கிறது. தேவ சமூகத்துல மட்டும்தான் உங்க போராட்டங்களுக்கு தீர்வு இருக்கிறது. அண்ணால் வீட்டுல அழுதுட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தீரலங்க. என்னைக்கு தேவ சமூகத்தை தேர்ந்தெடுத்தாங்களோ, தேவ சமூகம் தனக்கு ஒரு ஆசீர்வாதமா மாறும் நினைச்சாங்களோ, ஆமென், தேவ சமூகத்துல போய் கண்ணீர் வடிச்சாங்களோ, அவர்கள் சொல்றாங்க, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறார். இப்பொழுது என் பகைஞருக்கு முன்பாக என் வாய் திறந்திருக்கிறது. சந்த லாபா ரீபா தூரா காபா ரியாந்த ராபா. எங்க அவமானத்தை சந்திச்சோம் நினைக்கிறீங்களோ, எங்க போராட்டங்களை சந்திச்சோன்னு யோசிக்கிறீங்களோ, எங்க கஷ்டங்களை யோசிச்சோன்னு நினைக்கிறீங்களோ, அந்த இடங்களிலெல்லாம் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அடிமைக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக என் தேவனை நான் துதிக்கிறேன். ஆராதனைக்கு நிறைய நேரங்கள் நம்ம எடுத்துட்டதுனால நான் செய்தியை நான் கம்மி பண்ணி கொண்டேன். கர்த்தர் நல்லவர். இந்த வாய்ப்பை கொடுத்த தாயார் அவர்களுக்கும், ஆமென், ரெபேக்கா அம்மா அவங்களுக்கும் மீண்டும் என் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரேயர்ஸ்ல இணைந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன். உங்க கண்ணீருக்கு ஆமீன் பதில் இருக்கிறது, உங்களுக்கு குறித்திருக்கிறதை தேவன் நிறைவேற்றுவார் என்று சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.